நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வரைக்கும் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய மரண நாள் நமக்கு முதலே தெரிஞ்சிட்டா எப்படிப்பட்ட வேதனையோடு இருப்போம். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மரண நாள் தான் எப்படியெல்லாம் வேதனையை பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும், யார் துரோகம் செய்வார்கள், யார் மறுதளிப்பார்கள், யார் காட்டிக் கொடுப்பார்கள், சகலமும் முன்பதாகவே தெரிந்திருந்தது. இதனாலே தான் அவர் மிகுந்த வியாகுலப்படுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். பிதாவே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பிரியமானவர்கள், இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு வியாகுலத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்டதான நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அப்படி இயேசு அந்த நாளில் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, மகிமைப்படுத்தினேன், இனியும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் உண்டானது. இன்றைக்கும் இதே வார்த்தை கூட தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு வேதனையோடு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களை பார்த்தும் சொல்கிறார், இதுவரைக்கும் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், இனிமேலும் மகிமைப்படுத்துவார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை பிதாவானவர் வானத்திலிருந்து சத்தமாய் பேசின பின்னர் இயேசு உண்மையிலே மிகப்பெரிய வேதனைக்குள்ளே போனார், மரித்தார். ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி தேவ நாமம் அங்கே மகிமைப்பட்டது. இது போலதான் சில நேரத்தில் நாங்களும் உபத்திரவத்துக்குள்ள கடந்து போக வேண்டிய நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகவே மகிமைப்படுத்தினேன், இனி மகிமைப்படுத்துவேன் என்றால் நிச்சயமா பிரச்சனைகள் வரும். ஆனா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு கழுகுதன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் உங்களை கரங்களில் ஏந்தி செல்லுவார். ஏனென்றால் கலங்காதே திகையாதே, நான் உன் தேவனாய் உனக்கு முன்னே செல்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கும் உயிரோடே நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். கலங்க வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.